பேரண்ட்ஸ் 4th 5th 6th இருந்து ஆரம்பிச்சு 10th 11th சம்டைம்ஸ் காலேஜ் படிக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ் கூட சேம் கம்ப்ளைண்ட் தாங்க. நைட்டு 11-12 மணி வரைக்கும் தூங்க மாட்டேங்குது, 10 மணி வரைக்கும் பசிக்கலாங்குது, அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்குறதுக்கு 1 மணி ஆயிடுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏதாவது மருந்து கொடு அப்படின்னு வேற சொல்லுவாங்க. நீங்க தான் மேடம் ஏதாவது மருந்து கொடுத்து சரி பண்ணணும் அப்படின்னு. இதெல்லாம் மருந்து கொடுத்து சரி பண்ண விஷயங்களா? இந்த பிரச்சனைக்கு மருந்து தீர்வு இல்லைங்க. லேட்டா தூங்க தூங்க பாடிக்கு வெயிட் கூடும், வெயிட் கூட ஒபெசிட்டி வரும், உடல் பருமன் வந்தா என்னென்ன பிரச்சனை வரும் நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். கேர்ள்ஸுக்கு ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் வரும், அப்புறம் PCOD வரும், பாய்ஸுக்கு மூச்சு வாங்கவும் நடக்க முடியாது, ஓட முடியாது. ஸோ இதனால என்ன ஆகும், பிபி ஏறும், அதுக்கப்புறம் சுகர் ஏர்லியா வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் அந்த உடல் உறுப்புக்கான டேமேஜ் ஆரம்பிக்கும். 7 மணிக்கு முன்னாடி நைட்டு சாப்பிட்றத முடிச்சிட்டோம்னா நைட்டு சீக்கிரம் தூங்கிடலாங்க. நைட்டு சீக்கிரம் தூங்கினா தானா காலையில அள்ளி எழுந்துக்குவாங்க. ஒரு சின்ன சேஞ்ச் ஆஃப் லைஃப் ஸ்டைல். இதுக்கு நம்ம ரிவர்ஸ்ல ஒர்க் பண்ணணுங்க. காலையில சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படிங்கறது ஒரு ரியாக்ஷன் தான். அதுக்கான ஆக்ஷன் விதை எங்க போடணும்னா நைட்டே போடணும். நைட்டு ஏர்லியா தூங்கினா மட்டும்தாங்க காலையில சீக்கிரம் எழுந்துக்க முடியும். ஏன்னா குழந்தைங்க கண்டிப்பா ஒரு 8-9 ஹவர்ஸ்ல இருந்து 12 ஹவர்ஸ் வரைக்கும் தூங்க வேண்டியிருக்கோங்க, டிபெண்டிங் ஆன் தர் ஏஜ். 9-9:30 தூங்குனா காலையில தானா 5:30-6 மணிக்கு எழுந்துருவாங்க பசங்க. This is Dr. Vijay here. Peace. Thank you. லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க.